வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிருந்து கன்னியாகுமரி போகிற வழியில் மருந்துவாள் மலை என்கிற ஊரில் தான் இருக்கோம். அங்கே ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கோம். இதில் அந்த அடிவாரத்தில் கிருஷ்ணனை கும்பிட்டுட்டு நம்ம இப்போ மலை ஏற போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் சேர்ந்து இங்கே வாங்க பயணிக்கலாம். போகிற வழியில் அருமையான குகைகள் உள்ளன, நல்லா இருக்குது. மருந்துவாள் குகை, அதாவது சிவன் போகிற வழியில் சிவன் இருக்கார். மேலும் மலை உச்சியில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர். அந்த மலை உச்சியில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குது அந்த கன்னியாகுமரியோட வியூ தெரியும். திருவள்ளுவர் சிலை எல்லாம். இதுதான் அந்த மலை. அந்த மலையை பார்த்திங்களா, போகும்போது படிக்கட்டு கொஞ்சம் தான், ரொம்பலாம் கிடையாது. இது சிவன் பரமார்த்த சிவாலய சுவாமி சன்னதி. இது அந்த போகும்போது எடுக்கப்பட்ட சீரகவியங்கள். இது சமண சிற்பம், குடைவரை அது மாதிரி பாறையெல்லாம் குடைந்து சிற்பங்கள் இது பண்ணிட்டாங்க. இது அந்த ஒரு சிவன் கோவில். இது நம்ம நண்பர்கள்லாம் சேர்ந்து நம்ம போனோம். இப்போ நான் கொஞ்சம் காவா சைடு. இது நம்ம எடுக்கும்போது நம்ம கீழே உள்ள கோவிலோட அது கீழே என்னென்ன கோவில் இருக்குதுன்னா வைகுண்டபதி இருக்குது. வைகுண்டபதி உங்களுக்கு தெரியுங்களா? சாமி பூவோட 7 பதியில் இது ஒரு பதி, வைகுண்டபதி. இதுதான் அந்த ஆஞ்சநேயர் கோவில். மேலே ஏறுறோமா, ஏறிட்டே இருக்கும்போது படி ஏறிட்டே இருக்கான் பாருங்கள். என்ன நீங்கள் மலை ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகும். 1 ஹவர். எங்களுக்கு 1 ஹவர் ஆச்சு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல பாருங்கள். நல்லா இருக்குது, நல்லா அருமையான வியூ. ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. மருந்துவாள் மலை. இது எதுக்கு மலைன்னா புண்ணிய மலை, அதாவது சுற்றிலும் மருந்துகள் மூலிகை செடிகள் வேணும்னா உள்ள காற்று சுவாசித்தாலே போதும். இந்த கோயில் போகிற வரல. ஆனால் குரங்குகள் அதிகமாக இல்லை, நாங்கள் போன அதிகமாக இல்லை. பைரவர் இருக்காங்க. ஆனால் அப்புறம் ட்ரெக்கிங் மலையேற்ற பயிற்சி செய்கிறவங்க இங்கே போகிறாங்க. அங்கே இப்போ சிறுவர்கள்லாம் போகிறாங்க, சின்ன பசங்க, பெரியவங்க, அப்புறம் கோஸ்டல் ஏரியாக்காரவங்க எல்லாம் போகிறாங்க. ஃபேமிலிஸ் எல்லாம் போகிறாங்க. அன்பிஸ்தலம் பாருங்கள். இவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸு ஊர் மாதிரி பிடிச்சி பள்ளி மாணவர்கள். அவங்களாம் பாருங்கள் வேன் பிடிச்சி இங்கே வராங்க. சுற்றுலா மாதிரி எப்படி அங்கே பாருங்கள் நம்ம மாணவர்களெல்லாம். நல்லாயிருக்கும். நீங்களும் உங்களுக்கு இந்த டைம் கிடச்சா நீங்களும் போய்ட்டு வாங்க. நல்ல மலை. ஆனால் இந்த மலைக்கு நீங்கள் போகணுன்னு வச்சிங்கன்னா மழை மழை காலத்தில் போங்க. ஒன்று காலைல வெள்ளனா எழுதி வந்துடுங்க. இவர் தான் நம்ம தானுகிருஷ்ணன். இவர் நம்ம முத்து மதுரைக்காரர் தான். வெயில் வரும்போது வெயிட்டு வந்துடுங்க. ஏன்னா கால் சுடும். அதுக்கு தான் சொல்கிறோம். பார்த்திங்களா மலை பார்த்திங்களா கன்னியாகுமரியோட அது பற்பது. அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கடல் எப்படி இருக்குது பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்களா, செம்மையாக இருக்கும். அதனால் போயிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. நம்ம ஏறிட்டே இருக்கோம் பாருங்கள். செல்லும் மலையில் ஒரு சிறிய ஒரு செல்ஃபி. ஒரு சிறு மணித்துளிகள் ஓய்வின் போது எடுக்கப்பட்ட செல்ஃபிகள். அந்த தெரியுதுங்களா, அங்கே தான் நம்ம போக போகிறோம். உச்சிக்கு தான் நம்ம போகிறோம். அங்கே தான் ஆஞ்சநேயர் இருக்கார். ஜெய் ஹனுமான். அவங்க அங்கே தான் இருக்கார். அந்த ஆள் நடந்து திரும்பி பாருங்கள். அங்கே தான் இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். அங்கே போகிறதுக்கு எவ்வளோ என்ன 50 மினிட்ஸ் தான், அவ்வளோதான். 50 மினிட்ஸில் நம்ம மலை ஏறிடுவோம் பாருங்கள். ஓகே அங்கே நாளைக்கு இயற்கையை நாளைக்கு ரசியுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென்றல் நியூஸ். கடல், இப்போ கடல் அங்கே தெரியுது. நம்மளோட திருவள்ளுவர் சிலை விவேகானந்த பாறை அங்கே தெரியுது. ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். விவேகானந்த பாறை இந்த லாஸ்ட்டில் தெரியுதா, அதுதான் விவேகானந்த பாறை. பக்கத்தில் திருவள்ளுவர் சிலை பாருங்கள். பக்கம்தான் ஃப்ரெண்ட்ஸ் கன்னியாகுமரி. இதுதான் மாரவாழி மொழி, ஆரல்வாய்மொழி. இதெல்லாம் அப்படியே கேரளா மிருகத்துச்சி மலைகள், நிறைய காட்டாலைகள், ரம்மியமான சூழல். பைரவர் எங்கே நிற்கிறான் பாருங்கள். இதான் அந்த கோவில், ஆஞ்சநேயர் கோவில். என்ன நீங்கள் கோயில் பேர் போட்டுருக்கீங்களா? ஆமாம். அஞ்சனேயா எப்பயும் கல்யாணம் ஆகும், உன் கூடயே வச்சுக்கப்பா.
போட்டோ எடுங்க வீடியோ எடுத்துருங்க. 2 பேர் எடுத்துக்கிட்டேன். இவரு ஜினியா இந்த பையனை ஒன்று மாதிரி கல்யாணம் ஆகும்போது வச்சுக்குவேன். ரொம்ப எங்கிட்ட ஓகேவா? ஓகே இல்லடா ஓகேன்னு சொல்லிட்டேன் உன் வாயிலேயே. போலி ஆசாமி வாழ்க. எனக்கு கிளாரிட்டி இல்லைங்க. சுசீந்திரம் தானுமலையான் கோவில் மருந்துவாழ் மலை உச்சியிலிருந்து எடுக்கப்பட்ட அரிய வீடியோ. எங்களுக்குள்ள ஒரு மலையை உடச்சிருக்காங்க இவரு. எங்க வேற ஒரு மலையை உடச்சிருக்காங்க. மெடிடேஷன் பண்றீங்களா? இல்ல போவோம். உள்ள பாருங்க எப்படி இருக்கு. லைட் அடிச்சு டார்ச் போட்டு இது வந்து மெடிடேஷன் சூப்பராக இருக்கும். உள்ள கூலிங்கா இருக்கும். போமா உள்ள போங்க. நீ ஃபஸ்ட் நீங்கள் போங்க. நான் இருக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு என்னதான் உள்ள விட வருங்க. நான் போகிறேன். இருங்க போட்டுங்க. ஒரு இதுதான் தியானம் பண்ணுவான். இங்க ஒரு சாமி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாயிலாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸ்க்ரீன் வச்சு முடியிருக்காங்க. நானும் இங்கிட்ட வந்துருங்க. இங்கிட்டு வாங்க. உள்ள வரீங்களா? இல்லை இல்லை வீடியோ இறக்கிறார் பாருங்க. ஃபுல்லாக கோவைக்குள் மர்ம கோவைக்குள் தியானம் நாகமுத்து ஜந்து வீடியோ ஒன்று தெரியல.